ஹலோ கைஸ், வெல்கம் டு ட்ரிக்கி வசர். இந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ் குரூப் 4 எக்ஸாம்க்கான மாடல் கொஷின் பேப்பர் பார்க்க போகிறோம். த ஹிந்து தமிழ் நாளிதழில் 20/4/2024 அன்று வெளியிடப்பட்டுள்ள வினா தொகுப்பு. பொது தமிழ் வினாவிடைகள் 4A. இந்த வீடியோ லாஸ்ட் வரையும் பாருங்கள். இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தித்திக்கும் தெள்ளமுதாய் தெள்ளமுதின் கீழ் காணும் விடைகளும் சரியான விடையது. எதுகை மோனை வந்துள்ளனன்னு கொடுத்துருக்காங்க. எதுகைனா இரண்டாம் எழுத்து செய்யுள்ள இரண்டாம் எழுத்து ஒன்றி வர தொடுப்பது எதுகை. தெள்ளமுதாயில் இல்லை, அதே மாதிரி தெள்ளமுதின் இரண்டாவது எழுத்து ஒன்றி வருவது எதுகை. மோனைங்கிறது முதல் எழுத்து ஒன்றி வருவது தீ தே தே. இதெல்லாம் ஒரே இனம், தேங்கிற ஒரே இனம். அதனால் எதுகையும் மோனையும் இடம்பெற்றுள்ளன. பொறுத்துக புல் அன்னம், குழவு விளங்கும், மிழி கலப்பை, ஒல்லை விரைவு. அடுத்தது பொறுத்துக புலவர் நூல். உமறு புலவர் முதுமொழி மாலை, கம்பர் சிலை 70, திருத்தக்கதேவர் நரிவிருத்தம், வீரமாமுனிவர் தொன்னூல் விளக்கம். முதுமொழி மாலை 80 விருத்தப்பாக்களால் ஆனது. உமறுப்புலவர் இயற்றிய மற்ற நூல் என்ன? சீராபுராணம், சீதகாதி, நொண்டி நாடகம். கம்பர் இயற்றிய நூல்கள் கம்பராமாயணம், சடகோபரந்தாதி, 70, சரஸ்வதி அந்தாதி, திருக்கை வழக்கம். திருத்தக்கதேவர் இயற்றிய நூல்கள் நரிவிருத்தம், சீவக சிந்தாமணி. வீரமாமுனிவர் இயற்றிய நூல்களில் சில தொன்னூல் விளக்கம், சதுரஹராதி, பரமாத்திர குரு கதைகள், தேம்பாவணி. அடுத்தது உருமிட தூதவா உவர் நிலம் என்ற வரிகள் இடம்பெற்ற நூல் எது? உருமிட தூதவா உவர் நிலம் என்ற வரிகள் இடம்பெற்ற நூல் ஆன்சர் புறநானூறு. இந்த பாடல் வரிகளின் ஆசிரியர் யாருன்னா பரணர் அவர்கள் இயற்றியது. இந்த பாடல் வகை என்ன பாவகையை சேர்ந்ததுன்னா நேரிசை ஆசிரியர் பா சேர்ந்தது. இந்த பாடலில் புகழப்பட்டவன் யாருன்னா பேகன். அவர் ஆவியர்குடி நல்லூரில் பிறந்தவர். அடுத்தது திருவிக எந்த நாளிதழில் ஆசிரியராக பணியாற்றினார்? திருவிக எந்த நாளிதழில் ஆசிரியராக பணியாற்றினார்? ஆன்சர் தேசபக்தன். இவர் நவசக்திங்கிற பத்திரிகையை தொடங்கி நடத்தினார். இவருடைய சிறப்பு பேர் தமிழ் தென்றல், தமிழ்ச்சோலை. இவர் இயற்றிய நூல்கள் உரிமை வேட்கை, தமிழ் தென்றல், பெண்ணின் பெருமை, மனித வாழ்க்கையும் காந்தியடிகளும், முருகன் அல்லது அழகு. பொறு என்னும் வேர்ச்சொல்லின் வினையாளனையும் பெயரை தேர்ந்தெடு. பொறு என்னும் வேர்ச்சொல்லின் வினையாளனையும் பெயர். பொறுத்தவர் ஒரு வினைமுற்று வினையை குறிக்காமல் வினை செய்தவரை குறிப்பது வினையாளனையும் பெயர். நேற்று வந்தான்னு ஒரு வார்த்தை கொடுத்துருந்தாங்க. அதை வந்தவர் வினையாளன் பெயரில் எப்படி மாற்றுவோன்னா வந்தவர். இப்போ பொறுத்தவர், ஆடியவர், பாடியவர், படித்தவன், அதெல்லாம் வினையாளனையும் பெயர். அன்பவருக்கு பணி செய்வதே உண்மை தொண்டு என கூறியவர் யார்? அன்பருக்கு பணி செய்வதே உண்மை தொண்டு என கூறியவர் யார்? ஆன்சர் தாயுமானவர் அவர்கள். தாயுமானவர் 18ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். இவர் இயற்றிய நூல் தாயுமானவர் திருப்பாடல் திரட்டு. இவர் திருச்சி ஆண்டு விசய ரகுநாத சொக்கலிங்கரிடம் கருவூல அலுவலராய் புரிந்தார். அடுத்தது மனிதரெல்லாம் அன்பு நெறி காண்பதற்கும் மனோபாவம் வானைப்போல் விரிவடைந்து இப்பாடலில் கீழ் வரும் விடைகளில் பொருந்தாதது என்ன? அடிமோனை. அடிகள் தோறும் முதல் எழுத்து ஒன்றி வந்ததுன்னா அது அடிமோனை. மனிதரெல்லாம் மனோபாவம், இது இரண்டாவது அடியில், முதல் அடி இது இரண்டாவது அடியில் வரணும். அடுத்தது அடிமோனை இடம்பெற்றிருக்கு. அடி எதுகைனா இரண்டாவது எழுத்து ஒன்றி வருவது. அடிகள் தோறும் இரண்டாவது எழுத்து ஒன்றி வருவது நீ மனோ. அடுத்தது சீர்மோனை. சீர்கள் தோறும் முதல் எழுத்து ஒன்றி வந்துச்சுன்னா சீர்மோனை. வானை விரிவடைந்து வா வி. இதில் பொருந்தாதது அடி ஏய்வு. அடுத்தது உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவன் என தொடங்கும் பாடல் இடம்பெற்றுள்ள நூல் எது? உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவன் என தொடங்கும் பாடல் இடம்பெற்றுள்ள நூல் எது? ஆன்சர் பெரிய புராணம். பெரிய புராணத்தின் ஆசிரியர் சேக்கிலார். அவருடைய இயற்பெயர் அருண்மொழி தேவர். 12ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர் சேக்கிலார். தில்லை நடராச பெருமான் உலகெல்லாம் அடியெடுத்து கொடுக்க பாடப்பட்டது பெரிய புராணம். அதே மாதிரி நூல் முடியும் போதும் உலகெல்லாம் என முடிகிறது. சேக்கிலார் பெரிய புராணத்திற்கு அவர் இட்ட பெயர் திருத்தொண்டர் புராணம். அடுத்தது கலையுரைத்த கற்பனையை நிலையென கொண்டாடும் கண்மூடி வழக்கமெல்லாம் மண்மூடி போக என பாடியவர் யார்? ஆன்சர் வள்ளலார். கலையுரைத்த கற்பனையை நிலையென கொண்டாடும் கண்மூடி வழக்கமெல்லாம் மண்மூடி போக என பாடியவர் வள்ளலார். அடுத்தது உரிய விடை தேர்ந்தெழுதுக. பெண் அடிமை ஆனதற்கு உரிய காரணங்களில் ஒன்று எது இல்லாமை என்று பெரியார் கூறுகிறார்? ஆன்சர் சொத்துரிமை. பெண் அடிமை ஆனதற்கு உரிய காரணங்களில் ஒன்று எது இல்லாமை என்று பெரியார் கூறுகிறார்? சொத்துரிமை. திருவிக பிறந்த துள்ளம் என்ற ஊர் தற்பொழுது எவ்வாறு அழைக்கப்படுகிறது?
திருவிக பிறந்த துல்லம் என்ற ஊர் தற்பொழுது எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஆன்சர் தண்டலம். காஞ்சிபுரம் மாவட்டம் துல்லம்ங்கிறதுல பிறந்தாரு, இப்போ தண்டலம் என்று அழைக்கப்படுகிறது. கோடிட்ட இடத்தை நிரப்புக. கன்னியாகுமரிக்கும் மதுரைக்கும் இடையே அமைந்த நெடுஞ்சாலைக்கு பெயர் என்ன? கன்னியாகுமரிக்கும் மதுரைக்கும் இடையே அமைந்த நெடுஞ்சாலைக்கு பெயர் என்ன? ஆன்சர் ராணி மங்கம்மாள். ராணி மங்கம்மாள் அவர்கள் மதுரையை ஆண்டு வந்த சொக்கநாத நாயக்கரோட மனைவி. இவங்க நேர்மையை காட்டிலும் உயர்ந்த தெய்வம் இல்லை என்று கூறியவர் யாருன்னா ராணி மங்கம்மாள் அவர்கள். நேர்மையை காட்டிலும் உயர்ந்த தெய்வம் இல்லை என்று கூறியவர் ராணி மங்கம்மாள். வினாவிற்கு விடை எழுதுக. அம்பேத்கர் எந்த ஆண்டு கல்விக் கழகத்தை தோற்றுவித்தார்? அம்பேத்கர் எந்த ஆண்டு கல்விக் கழகத்தை தோற்றுவித்தார்? ஆன்சர் 1946. அறவரிசைப்படி சொற்களை சீர் செய்தல். வீடு, வீண், வீதி, வீழ்ச்சி. வீடு, வீண், வீதி, வீழ்ச்சி. பொறுத்துக. சிலப்பதிகாரம் குடிமக்கள் காப்பியம். மணிமேகலை சீர்திருத்த காப்பியம். சீவக சிந்தாமணி வருணனை காப்பியம். குண்டலகேசி சொற்போர் காப்பியம். சிலப்பதிகாரம் உரையிட்ட பாட்டுடை செய்யுள், முதற் காப்பியம், குடிமக்கள் காப்பியம், இரட்டை காப்பியம் என்றெல்லாம் அழைக்கப்படுகிறது. அதே மாதிரி மணிமேகலை பௌத்த காப்பியம், சமண காப்பியம், புரட்சி காப்பியம் என்றெல்லாம் அழைக்கப்படுகிறது. அடுத்தது பொறுத்துக. சாம்ப கற்பூரம், சாய் சலசலப்பு, சூஸ் கலவரம், கென பொய்க்கதை. இந்த வீடியோவில் பார்த்த அனைத்து வினாக்களும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.